என்னுடைய பேர் எஸ்பி தியாகராஜன், சமூக ஆர்வலர். கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட மீனாட்சி நகரங்களில் மாநகராட்சி சொந்தமான ஒரு 50 சென்ட் பூங்கா இடத்துல வந்து ஒரு 13 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ண சம்பந்தமான கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் வந்து மாநகராட்சி சார்பாக தீர்ப்பு கொடுத்த அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் வந்து மாநகராட்சி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி முழு கம்பி வழி போட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து ஆக்கிரமிப்பாளர் வந்து மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறை செஞ்சுருக்காரு. அந்த மேல்முறை வழக்கில் வந்து இந்த இடத்துக்கு ஈக்குவலாக வந்து நான் வந்து வேலை கொடுக்குறேன், அதுபோக அந்த இடத்த அபிவிருத்தி பண்ணுறதுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கில் வந்து தாக்கல் பண்ணிக்கிறாருங்க. அந்த வழக்கில் வந்து கோவை மாநகராட்சியும் வீட்டு வசதி துறையினுடைய அரசு செயலாளரும் இந்த மாதிரி வந்து இது வழிவகையே இல்லை, சட்டத்தில் எந்த விதமான இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் வந்து அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து நம்ம தமிழ்நாடு ரிசர்வ் சைட் பாதுகாப்பு சங்கத்து சார்பாக நாங்களும் வந்து அந்த வழக்கில் எங்களையும் இணைச்சிக்கோன்னு சொல்லி அந்த வழக்கில் இணைச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்குது. இது போன்ற வந்து கோவை மாநகராட்சி சொந்தமான பல இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி வந்து கடுமையான தண்டனை கொடுக்க மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்துக்கு வந்து மாநகராட்சி வந்து சம்மந்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்ந்து சட்டப்படி வந்து அவங்ககிட்ட வந்து தொகையை வசூலிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் இது போன்ற இடங்கள் வந்து கோவை மாநகராட்சியில் வந்து பல நூறு வருடம் மதிப்புள்ள இடங்களெல்லாம் வந்து இனி ஆக்கிரமிப்பு மீட்டெடுக்காமல் கடந்த 15 ஆண்டு காலமாக வந்து கோவை மாநகராட்சி வந்து மெத்தனை பார்க்க செயல்பட்டுருக்கிறாங்க. நாங்கள் இதையும் வந்து உடனடியாக வந்து அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து புதிய அரசாக வந்திருக்கிற இந்த அரசு வந்து இது போன்ற இடங்களெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு அதிகாரிகளுக்கு வந்து வலியுறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பாளர் மேலே வந்து கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் கேட்டுக்கொள்கிறோம்.